அல்லாஹ் நமக்கு முன்னால் உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Okay. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا حييتم بتحية فحيوا بأحسن منها أو ردوها إن الله كان عليكم على كل شيء حسيبا صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم أفشوا السلام وأطعموا الطعام فصلوا بالليل والناس نيام أو كما قال عليه السلام. முல்லையம் காற்றில் வீசும் மோகனத் தென்றலை போல் நல்லியல் மனம் பரப்ப வந்த நானிலத்தின் நாயகம் நற்குணத்தின் தாயகம் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை ஒழுகி நடந்த சத்திய சீலர்கள் சஹாபா பெருமக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நல்லோர்கள் நாதாக்கள் வலிமார்கள் அவுலியாக்கள் குத்துபுமார்கள் உண்மை விசுவாசிகளாகிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல ரஹ்மானுடைய சாந்தியும் சமாதானமும் அவனுடைய கருணையும் கடாட்சியமும் சதாவும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று துஆ செய்தவனாக என் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து எழும்பி வரும் சலாம் என்ற காணிக்கையை முன் வைத்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா ஒரு புராதனமான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். அந்த மார்க்கத்திலே நம்மையெல்லாம் அங்கம் வகிக்க செய்திருக்கிறான். கியாமத்து நாள் வரை எத்தனை பேர்கள் இதில் அங்கம் வகிப்பார்கள், அங்கம் வகிக்க இருக்கிறார்கள், எல்லோரையும் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவனுடைய ரிலா என்ற பொருத்தத்தை நமக்கு கொடுத்து உயர்ந்த சொர்க்கமாம் நோன்பாளிகள் நுழையக்கூடிய சொர்க்கமாம் ரையான் என்ற சொர்க்கத்தில் நம் அனைவர்களையும் அல்லாஹ் புகுத்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளின மக்களோடு நாம் பழகக்கூடிய பண்பாளர்களாக நாம் இருக்கிறோம். பல சமூகத்தினர்கள் நம்மோடு உறவாடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் ஒரு முகமன் கூற வேண்டும், ஒரு அன்பளிப்பை நாம் செய்ய வேண்டும். அது முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நாம் ஒரு முகமன் கூறி அவர்களை முகமலர்ச்சியோடு பார்க்க வேண்டும். சிரித்த முகத்தோடு அவர்களை நாம் சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு ஆங்கிலத்திலே நாளையும் நேரத்தையும் குறித்து குட் மார்னிங் என்பதாக சொல்லுவார்கள். அதாவது காலை நேரத்தில் உனக்கு நன்றாக நல்லது உண்டாகட்டும் என்று சொல்லுவார்கள். ஒரு நாளை மூன்றாக பிரித்து காலை நேரம், மதிய நேரம், இரவு நேரம்
இரவு நேர குட் ஈவினிங் அப்படிம்பாங்க, மாலை நேரத்தில். இரவு நேரத்தில் குட் நைட் என்பதாக சொல்வார்கள். இதுவெல்லாம் இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி அடுத்தவர்கள் எப்படி இந்த முகமனை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்களோ, இஸ்லாம் வந்ததற்கு பிறகு ஒரே வார்த்தையிலே அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்க வேண்டும் என்றால், எல்லா காலத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும். அது எல்லோரையும் பிரித்தறிவித்து பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரு சமமான வார்த்தையாக இருக்க வேண்டும். அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா ஒரு அழகான முகமன் சொல்லக்கூடிய வார்த்தையை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அது முகமன் மட்டுமல்ல, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய அன்பளிப்பும் கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். அன்பளிப்பு மட்டுமல்ல, துஆவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆக ஒரே வார்த்தையிலே அன்பளிப்பும் இருக்கிறது, நல்ல முகமன் சொல்லக்கூடிய ஒரு முகத்தோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அது அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அவன் எல்லா காலங்களிலும் சேர்த்து பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு வார்த்தையாகவும் அந்த வார்த்தை நமக்கு இருக்கிறது. அந்த வார்த்தை உலகிலே யார் பார்த்தாலும் குறை காண முடியாத வார்த்தையாக இருக்க வேண்டும். அதுதான் இன்றைக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அன்பு சகோதரர்களே, எல்லாத்திலையும் மனிதன் குறை காணுவான், எல்லா விஷயத்திலையும் குறைவோடு பார்க்கக்கூடியவன், அல்லது குறைவு நிறைவாக பார்த்தாலும் கூட குறைவு எங்கு இருக்காது என்று தேடக்கூடியவர்கள் மனிதனுடைய இயல்பு. ஆனால் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான், வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின். குர்ஆனிலே ஒரு வசனம், நீங்கள் யாருக்காவது ஒரு அன்பளிப்பு செய்ய நாடினால், அல்லது யாருக்காவது நீங்கள் ஒரு காணிக்கை செலுத்த வேண்டும் என்று விரும்பினால், அல்லது யாருக்காவது நீங்கள் முகமன் கூற வேண்டும் என்று விரும்பினால், ஃபஹய்யு பிஅஹ்ஸனி மின்ஹா, அவர் என்ன முகமன் கூறுகிறாரோ அதோடு நின்று விடாமல் அதைவிட அழகான வார்த்தையை நீங்கள் சொல்லி அவருக்கு துஆ செய்யுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறார். ஒருவர் வருகிறார், குட் மார்னிங் என்று சொல்கிறார், அவ்வளவுதான். மாலை நேரம் அல்லது ஈவினிங் காலை நேரம் உங்களுக்கு வணக்கம் நன்மை உண்டாகட்டும் என்று பொருள். குட் ஈவினிங் என்று சொல்கிறான், குட் நைட் என்று சொல்கிறான். ஆக ஒரு நாளை மூன்றாக பிரித்து அந்தந்த நேரத்தில் உனக்கு உண்டாகட்டும். மற்ற நேரத்தில் என்னப்பா? ஒண்ணுமில்லை. காலை நேரம் உனக்கு வணக்கம் உண்டாகட்டும், உனக்கு வாழ்த்துக்கள் உண்டாகட்டும் என்று சொன்னால், மாலை நேரம் என்ன பொருள், என்ன வார்த்தை அங்க கிடையாது. மற்ற மார்க்கத்தில் அப்படி சொல்லி காட்டவில்லை. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது, அஸ்ஸலாம் அஸ்ஸலாம், உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று பொருள்பட உள்ள அந்த வார்த்தையை இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. சாந்தி உண்டாகட்டும் என்று சொல்லும் பொழுது அது காலையிலோ மாலையிலேயோ அல்லது இரவு நேரத்திலேயோ பொதுவான ஒரு வார்த்தையாக அல்லாஹ் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். அஸ்ஸலாம் என்று சொல்லும் பொழுது உனக்கு முகமன், உனக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று பொருள். அது மட்டுமல்ல, அல்லாஹ் உன்னை நிம்மதியாக வாழ வைப்பானாக என்ற பொருளும் அந்த வார்த்தையிலே அடங்கியிருக்கிறது. நிம்மதியாக வாழ வைப்பானாக. அது மட்டுமல்ல, உனக்கு நல்ல ஒரு காலம் உருவாகட்டும் என்று துஆவாகும் அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். வஇதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின், யாருக்காவது நீங்கள் ஒரு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று நாடினால், ஃபஹய்யு பிஅஹ்ஸனி மின்ஹா, அவர் செய்ததை போல நீ செய்யணும் என்று நாடாதீர்கள், அதைவிட அழகானதாக செய்யுங்கள். திருமண விழாக்களே ஒருவர் 100 ரூபாய் அன்பளிப்பு செய்கிறார் என்று வச்சுக்கோங்க. அதே அவருடைய மற்றவருடைய திருமணத்தில் போய்
அவருடைய வைபகக்காரங்கள் இல்ல, அவர் செஞ்ச அதே 100 ரூபாய் நம்ம செய்யக்கூடாது. அது நல்ல பழக்கம் அல்ல. அதை விட அதிகமாக செய்ய வேண்டும். இல்ல அவர் எனக்கு 100 ரூபாய் தானே கொடுத்து செஞ்சாரு, லிஸ்ட் வச்சிருப்போம். சில நம்மெல்லாம் தமிழ்நாட்டில் சில பேர் வச்சிருப்போம். கல்யாண காரியங்கள்ல, சுபகம் காரியங்கள்ல யார் யார் மொய் செய்தார்களோ அதெல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க சில பேர். ஏன்னா அது திரும்பி கொடுக்கக்கூடிய கடன், வட்டி இல்லாத கடன் என்று சொல்வார்கள். அன்பளிப்பு மீண்டும் செய்ய வேண்டும் அவருக்கு. சில ஊர்களில் அன்பளிப்புக்கென்றே ஒரு விருது வைக்கிறார்கள். அந்த ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். அந்த ஊர் அதான் வந்து எல்லாரும் மொய் செய்யட்டும், மொய் விருந்து என்பதாக இருக்க சொல்லுவார்கள். இப்படி சில ஊர்களில் நடக்கிறது. மொய் வாங்குறதுக்காக விருந்து. சில பேர்கள் பத்திரிகைகளை போட்டுருவார்கள், மொய்யை தவிர்த்து கொள்ள வேண்டும், அன்பளிப்பை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அதுதான் ட்ரெண்டாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அன்பு சகோதரர்களே, எல்லாத்திற்கும் பொதுவானதாக அஸ்ஸலாம், சாந்தி உண்டாகட்டும் என்ற வார்த்தையை அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். சாந்தி உண்டாகட்டும், உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்று, உங்களுடைய மன அமைதி ஏற்படட்டும் என்று அந்த வார்த்தையிலே உள்ளடங்கியிருக்கக்கூடிய அர்த்தங்கள். அதைத்தான் பொதுவான வார்த்தையாக அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். ஃபஹைதா ஹுய்யிதும் ஃபஹய்யு பிஅஹ்ஸனி மின்ஹா. பிஅஹ்ஸனி மின்ஹா என்றா, ஒருத்தர் வந்து சலாம் சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு. நீங்க வந்து அதே அலைக்கும் சலாம் சொல்லாதீங்க, அதை விட அழகானதாக சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சேர்த்து சொல்லுங்க. வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக் இல்ல, அஸ்ஸலாமு அலைக்கும் தானே அவர் சொன்னாரு, நம்ம அலைக்கும் சலாம் சொல்லிட்டு போலாமே. அப்படி சொல்லக்கூடாது, அது மூமினுடைய பண்பாடு அல்ல. அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னால் வ அலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு சேர்த்து சொல்லுங்க என்பதாக, அதை விட அழகானதாக நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே நமக்கு கற்றுத் தருகிறான். பிஅஹ்ஸனி மின்ஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹஸீபா. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறான். அதுதான் அந்த வார்த்தை நமக்கு முக்கியமான வார்த்தை. இன்னல்லாஹ கான அலைக்கும் ஹஸீபா, கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறான், உங்களை எல்லாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறான். நாம என்ன பேசுறோம், எந்த எண்ணத்துல சொல்றோம், எந்த எண்ணத்துல அவருக்கு முகமன் கூறுகிறோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் பதிவு பண்ணி கொண்டு இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாம் கப்லல் கலாம். ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவனுடைய பேசுவதற்கு முன்னாடி முதல் சலாம் சொல்லி பழகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஒரு தெரிந்த மனிதரோ இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், ஃபஸல்லிம் அலா மன் அரஃப்த மன் லம் தாரிஃப். நீ அறிந்தவராக இருக்கலாம் அல்லது அறியாதவராக இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சவர்கிட்ட தான் நம்ம சலாம் சொல்லணும் நினைக்காதீங்க. தெரியாதவராக இருந்தாலும் சரி, அவர் மூமின், அவர் முஸ்லிம் என்று தெரிந்தால் ஃபஸல்லிம், அவர் மீது நீங்க சலாம் சொல்லுங்க. சலாத்துடைய ஒழுக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த ஆயத்திற்கு விளக்கமாக சலாம் சொல்லுவதனால எவ்வளவு நன்மை என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு முதலாக நுழைகிறார்கள். நுழைந்த உடனே அவர்கள் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? பெருமானாரை வரவேற்று செல்கிறார்கள். ஹிஜ்ரத்திலே தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தாஇ என்று அரபியிலே கீதத்தை படித்துக் கொண்டு மதீனத்து சிறார்கள் எல்லாம் தஃபடித்துக் கொண்டு நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு அழைத்து செல்லுகிறார்கள். அழைத்து சென்ற உடனே அந்த மக்களிடத்திலே பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாம் என்ன செய்வோம், புதிய ஒரு ஊருக்கு நம்மளை ஒருத்தர் கூட்டிட்டு போறாரு வச்சுங்க, உடனே அவர்கிட்ட தங்குறதுக்கு எங்க, நான் எங்க தங்கணும், எனக்கு என்ன வசதி இருக்குது, சாப்பாடு எங்க, இதெல்லாம் நம்முடைய சுய தேவைகளை கேட்டு அறிவோம். ஆனால் கருணையை உருவான ஹாத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு உள்ளே நுழைந்த உடனே எல்லா மக்களும் இருந்தார்கள். யாரு? முஸ்லிமானவர்களும் இருந்தார்கள், முஸ்லிம் ஆகாத யூதர்களும் அங்கே இருந்தார்கள்.
மதீனாவிலே அதிகமாக யூதர்கள் இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அந்த மக்களிடத்திலே முதலிலே அவர்கள் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், அஃஷு ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஃஷு ஸலாம், சலாமை பரப்புங்கள். அஃஷ்ங்கிற வார்த்தைக்கு செதறடிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, ஒரு நெற்பயிர் அப்படியே தூக்கி வீசுறதுன்னு சொல்றாங்கல்ல, எங்கெல்லாம் செதறும் அதே அந்த வார்த்தையை போடுறாங்க. அஃஷு ஸலாம், சலாமை பரப்புங்கள். வஅதீமு தஆம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடிய முதல் வார்த்தை மதீனாவிலே நுழைந்த உடனே, எனக்கு எங்க, நான் பசியோட வந்திருக்கிறேன், சாப்பாடு இருக்கா? இன்னைக்கு நம்ம கேட்போம். போன உடனே ஏதாவது ஒரு ஊருக்கு போன உடனே, ஒரு வீட்டுக்கு போன உடனே, நண்பருடைய வீட்டுக்கு போன உடனே. ஆனால் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நுழைந்த உடனே அவர்கள் பேசிய வார்த்தை அஃஷு ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே சலாமை பரப்புங்கள். வஅதீமு தஆம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுங்கள். புளிச்சேப்பக்காரனுக்கு உணவு இல்ல, புளிச்சேப்பக்காரனுக்கு உணவு கொடுக்கறதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாங்க, பிஅஸத் தஆம் அய்யுதுல் அக்னியா வ யுத்ரக்கல் ஃபுகரா. ஒருவன் கொடுக்கக்கூடிய விருந்திலே மோசமான விருந்து எது தெரியுமா? பணக்காரங்களை எல்லாம் அழைச்சு சாப்பாடு கொடுக்கிறது. பசித்தவன் வெளியே நிப்ப, வெளியே போயா, அவர் ஆடை சரி இருக்காது, ஒரு எவ்வாறு ஆடை ஒரு மாதிரி வந்திருப்பாரு, தள்ளி போப்பா அப்படின்னு விரட்டுவோம். அவன் பசியா இருப்பேன், சாப்பிட்டு 3 நாளா இருக்கும். இவர் வசதி உள்ளவர் வர்றாரு, வாங்க 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 உள்ள வாங்க உட்கார வைப்பாரு. இவர் புளிச்சேம்பக்காரரு, சாப்பிட்ட உடனே சாப்பாட்டுல கொஞ்சம் குறைய காணுவாரு. அவரு பசியப்பக்காரர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் சாப்பிட்ட உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அல்லாஹ்வை புகழுவார். இப்படித்தான் விருந்து கொடுக்கணும். ஏழைகளை அழைத்து விருந்து கொடுக்க வேண்டும். ஏழைகளை விடுபட்டு வசதி உள்ளவர்களை அழைக்கக்கூடிய விருந்துதான் ஆக மோசமான விருந்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் பெருமானார் மதீனாவுக்கு சென்றவுடனே சலாமை பரப்புங்கள். சலாம் சொல்றதுனால ஒருத்தர் நண்பனாக இருந்தவன் நம்மகிட்ட விட்டு பிரிஞ்சுட்டான், சண்டை போட்டு பிரிஞ்சுட்டான்னு வச்சுங்க, உடனடியே அவனை சந்திக்கிறோம். என்ன சொல்லணும் தெரியுமா? சலாம் சொல்லுங்க முதல்ல. இவன் என்கிட்ட சண்டை போட்டு போனானே, பார்க்காதீங்க, சலாம் உங்களை இணைத்து விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சலாம் சொல்றதுனால உங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய கசடுகள் போய்விடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய கல்வியில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் நீங்கிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சலாத்தினால எவ்வளவு மகிமை இருக்கிறது தெரியுமா அன்பு சகோதரர்களே? இந்த வார்த்தையை பெருமானார் சொன்ன உடனே, மதீனாவுக்கு போய் சொன்ன உடனே, அப்சு சலாம், சலாமை பரப்புங்கள் என்று சொன்ன உடனே ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக எழுதுகிறார்கள், தெருவிலே சென்று எல்லாத்துக்கும் பார்க்கிறவங்களுக்கெல்லாம் சலாம் சொல்லிக்கிட்டே போனாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம அவர் அப்படிப்பட்டவரை பார்த்தோன்னு வச்சுங்க, பைத்தியக்காரனா என்ன சலாம் சொல்லிட்டாலே, எந்த நேரத்தில் என்ன சொல்லணும் தெரியாதா? இன்னைக்கு நாம நினைப்போம் அப்படி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் வருகிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுகிறார். வலைக்கும் சலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டு வலக அஷ்ருன் என்று சொன்னார்கள். அவர் அப்படியே மஜ்லிஸ்ல உட்கார்ந்துட்டாரு. இன்னொருத்தர் வந்தாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி என்று சொன்னார். பெருமானார் அதற்கும் பதில் சொல்லிவிட்டு வலக்கும் இஷ்ரீன் என்று சொன்னார்கள். இன்னொரு மஜ்லிஸ்ல உட்கார வர்றாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொன்னார். பெருமானார் அதற்கும் பதில் சொல்லிவிட்டு அவர் எப்படி சொன்னாரோ அதை விட அதிகமாக சொல்லி வலக்கும் ஸலாத்தூன் என்று சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், முதல் ஒருவர் வந்தார், அவருக்கு வலக்கு லக்கும் அஷர என்று சொன்னீர்கள். இரண்டாவது ஒருவர் வந்தார், இஷ்ரீன் என்று சொன்னீர்கள். மூன்றாவது ஒருவர் வந்தார், சலாசீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
சஹாபாக்கள்ல ரெண்டு சாரார் இருப்பாங்க. ஒரு சாரார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதுமையாக ஏதாவது ஒன்று செய்தார்கள் என்றால், யா ரசூலல்லாஹ் ஏன் செய்தீர்கள், என்ன காரணம் என்று விளக்கம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். கிராஸ் பண்றங்கிற எண்ணத்துல இல்ல, கேட்கறது ரெண்டு வகை இருக்குது. இவனை கிராஸ் பண்ணணுங்கிற எண்ணத்துல கேட்கறது ஒன்று இருக்குது, தெரிந்து கொள்ளணுங்கிற எண்ணத்துல கேட்கறது ஒன்று இருக்குது. கிராஸ் பண்ணணுங்கிற இடத்துல கேட்கறது இருக்குது, அது தடை செய்யப்பட்டிருக்குது மார்க்கத்துல. தெரிந்து கொள்ளணுங்கிற எண்ணத்துல கேட்கணும், அப்பதான் அங்க நிறைய விஷயங்கள் வரும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் என்னங்க அது? சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். பெருமானார் அவர்கள் புதுமையாக ஒன்றை செய்த ஆரம்பித்து விட்டால், யா ரசூலல்லாஹ் இப்படி செய்தீர்களே, என்ன விஷய விளக்கம் என்று கேட்பார்கள் சஹாபாக்கள். முதல் தடவை வந்தவர் சலாம் சொன்ன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லி உட்கார்ந்தார். உனக்கு 10 நன்மை அல்லாஹ் தருவானா என்று நான் சொன்னேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். இரண்டாவது நபர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று சொல்லி வந்து அமர்ந்தார். உனக்கு 20 நன்மை என்று நான் சொன்னேன். மூன்றாவது ஒரு நபர் வந்தார், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று சொன்னார். உனக்கு 30 நன்மை என்று சொன்னேன். ஒரு வார்த்தையை கூட்டும் பொழுது நன்மைகள் கூடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் சலாம் சொல்வதனால எவ்வளவு பெரிய நன்மை நமக்கு ஏற்படுகிறது என்றால், நம்முடைய உள்ளம் அமைதி பெறுகிறது. பிஸ்மில்லாஹ். அப்ப உள்ளம் அமைதி பெறுகிறது, உள்ளத்துடைய கசடுகள் நீக்கப்படுகிறது, நமக்கு அது துஆவாக மாறிவிடுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டினார்கள். அன்பு சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எப்பொழுதுமே உமரை சந்திக்கும் பொழுது, நண்பர்கள் அல்லவா, இவர்கள் முந்தி சொல்லி விடுவார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் யா உமர். முந்தி சொல்லக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நன்மையிலே எல்லா நன்மைகளையும் முந்தி சொல்லக்கூடியவர்கள் தான். அவர்களை யாரும் முந்த முடியாது நன்மையில. ஆனா பல சஹாபாக்கள் முயற்சி செய்து தோல்வி அடைந்தார்கள். இன்னைக்கு நாம முன்னாடி போயிடணும், ரசூலுல்லாஹ்ட்ட போய் நன்மையை சம்பாதிச்சிடணும், முதன்மை ஆயிரணும், அபூபக்கரோட முந்தி விடணும்னு சொல்லி சஹாபாக்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள், ஆனால் வெற்றி பெறவில்லை. அதற்கு முன்னாடி அபூபக்கர் இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உமரும் சந்திக்கிறாங்க. எப்போதுமே அபூபக்கர் முந்தி சலாம் சொல்லக்கூடியவங்க அன்னைக்கு சலாம் சொல்லல. உமரை பார்த்த உடனே சலாம் சொல்லல. என்னடா அது, நேருக்கு நேரம் வர்றாங்க, பக்கத்துல வர்றாங்க, சலாம் சொல்லல அபூபக்கர். அப்போ உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அபூபக்கர். உடனே இவங்க சலாம் சொல்றாங்க. சலாம் சொன்னதோடு மட்டுமல்ல, அபூபக்கரை இழுத்து அவர்களை அழைத்துக் கொண்டு பெருமானாருக்கு முன்னால் நிப்பாட்டினார்கள். யா ரசூலல்லாஹ், இதை கேட்டு சொல்லுங்கள், நீங்கள் எப்பொழுதுமே என்னை பார்த்த உடனே அபூபக்கர் முந்தி சலாம் சொல்லுவார்கள், நான் சொல்ல நினைத்தாலும் அவர்கள் முந்தி விடுவார்கள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறோம், சந்திக்கும் பொழுது அவரும் சொல்லுவார் என்று எதிர்பார்க்கிறேன், சொல்லவில்லை. எதிர்பார்த்து பக்கத்திலே போகிறேன், அப்பொழுதும் அவர் சொல்லவில்லை. நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், என்ன காரணம் என்று கேளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கரை அழைத்துக் கொண்டு பெருமானார் சபையிலே நிப்பாட்டினார்கள். நிப்பாட்டிய வழக்கம் தொடர்ந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழரை பார்த்து கேட்டார்கள், அபூபக்கரே மஸ்ஸபப ஹாதா, என்ன காரணம் சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், அன்பு சகோதரிகளே, யா ரசூலல்லாஹ், நான் இன்று ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது. சொர்க்கத்திலே ஒரு பெரிய மாளிகை இருக்கிறது. அந்த மாளிகை முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தின கற்களால் இறங்கிக் கொண்டிருக்கிறது. நான் ஆச்சரியப்பட்டு, இப்படிப்பட்ட ஒரு மாளிகையா, இந்த மாளிகை யாருக்கு சொந்தம் என்று நான் கேட்டேன். அப்பொழுது சொன்னார், சலாத்தை முந்தி சொல்லிக் கொண்டு வந்த அபூபக்கருக்கு இந்த மாளிகை என்று எனக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது நான் கண் விழித்து பார்த்தேன். என்னோடு எல்லா நிலைகளிலும் தோழமை கொள்ளக்கூடிய எனது அன்பு சகோதரர் உமர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். நான் அப்பொழுதுதான் சலாமை சொல்லாமல் அந்த மாளிகைக்கு அவரும் சொந்தக்காரராக வரட்டுமே என்ற எண்ணத்திலே தான் நான் சலாம் சொல்லாமல் இருந்தேன். யா ரசூலல்லாஹ்,
வேற என்ன காரணமும் இல்லை என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்திலே சொன்னார்கள். அப்படி என்றால் நன்மையிலே சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் எப்படி பகிர்ந்தளிக்கிறார்கள் பாருங்கள் அன்பு சகோதரர்களே. அவர்களுக்கு முந்தி சொல்லக்கூடிய இவ்வளவு நாளா இருந்த எனக்கு சொர்க்கத்தில் இந்த மாளிகை என்று எனக்கு காட்டப்பட்டது, ஆனால் அந்த மாளிகைக்கு நம்முடைய தோழரும் சொந்தக்காரராக வரட்டுமே என்ற எண்ணத்திலே தான் நான் சலாம் சொல்லாமல் இருந்தேன் யா ரசூலல்லாஹ் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். என்னுடைய தோழர்கள் எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் நன்மையிலே முந்தி வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் எப்படியெல்லாம் என் தோழர்கள் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்பதை பெருமானாரை பார்த்து புலகாங்கிதம் அடைந்தார்கள் அன்பு சகோதரர்களே. எனவேதான் சலாம் சொல்றதுனால இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது. சாதாரண வார்த்தை என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். உலகத்திலேயே யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை அஸ்ஸலாம். அஸ்ஸலாம். இன்றைக்கு ஒரு விஞ்ஞானி, சயின்டிபிக் விஞ்ஞானியை இந்தியா பெற்ற அவர்கள் கூட பாராட்டுகிறார்கள். எங்க கேட்டா எல்லா புகழும் இறைவனுக்கே என்று எந்த இடத்திலே ஆஸ்கார் வாங்கும் பொழுது எல்லோருக்கும் ஒரு சிந்தனை ஏற்படுத்தினாரோ இன்னைக்கு எல்லோரும் பாராட்டுகிறார்கள். ஆனால் அன்பு சகோதரர்களே, அந்த காலத்தில் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் பொழுது காலத்தையும் நேரத்தையும் குறித்து குட் மார்னிங் குட் ஈவினிங் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்துங்கள். அது பொதுவான வார்த்தை, யார் வேண்டும் என்றாலும் சொல்லலாம். ஃபஸல்லிம் அலா மன் அரஃப்த மல்லம் தஅரிஃப். நீங்கள் அறிந்தும் அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிம் என்று தெரிந்தால் சலாம் சொல்லுங்கள். இன்னொரு ஹதீஸ், இந்த ஹதீஸுக்கு விளக்க உரை எழுதக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், சில பேத்துக்கு சலாம் சொல்லுங்க, அவர் முஸ்லீம் இல்லாட்டி கூட அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பேன் அப்படின்னு எழுதுறாங்க. ஒரு வார்த்தை குறிப்பு எழுதுறாங்க. அவர் முஸ்லீம் நமக்கு தெரியல, இன்னைக்கு அப்படித்தானே இருக்காங்க பல பேர்கள். அப்ப அவர் சலாம் சொன்ன அவர் தாங்க முஸ்லீம்ங்க. ஒருத்தர் என்கிட்ட பார்த்து கேட்டு சலாம் சொன்ன பிறகு வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹின்னு சொன்னாரு. நான் அவர்கிட்ட பயந்து சலாம் சொன்னேன். ஒரு என்ன பாயா என்னன்னு தெரியலையா, இருந்தாலும் நேருக்கு சந்திக்கிறோம், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு நைசா பக்குவா அப்படியே பவ்யமா சொன்னேன். ஆளு பார்த்தா வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹி வரகத்துண்டாரு. ஏன்னு சொன்னா பாய் இல்லைங்கிறது நம்ம இது மாதிரியான நிலைகளில் நமக்கு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாம் தஹியத்துல் மூமினீன். ஒரு மூமினுடைய அன்பு காணிக்கை சலாம் என்ற வார்த்தை என்று சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் ஒருவருக்கொருவர் சந்திக்கும் பொழுது சலாமை சொல்ல வேண்டும், சலாமிலே முந்திக் கொள்ள வேண்டும். சலாம் சொல்வதனுடைய மகிமையை நன்மையை நாம் புரிந்தவர்களாக இருக்க வேண்டும். புரிந்திருக்கிறோமோ இல்லையோ, நாம் அறிந்தவர்களோ அறியாதவர்களோ யாராக இருந்தாலும் சரி சலாம் சொல்லுங்கள். சலாம் சொல்லுவதற்கு நன்மை உண்டு, அதற்கு அல்லாஹு தஆலா நன்மை எழுதுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இது ஒரு வசனமாகவே சொல்லி காட்டுகிறார். வைதா ஹுய்யிதும் பிதஹிய்யத்தின், யாருக்காவது நீங்கள் ஒரு அன்பளிப்பு செய்ய வேண்டும் என்று நாடினால் அவருக்கு நீங்கள் சலாம் என்ற அன்பளிப்பை செய்யுங்கள். அவர் சொன்னதை போன்று செய்யாதீர்கள். ஃபஹய்யு பிஅஹ்ஸனி மின்ஹா, அவர் செய்ததை விட நீங்கள் அழகானது, அதை விட அழகானதாக கொஞ்சம் அதிகமாக செய்யுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டக்கூடிய இந்த பண்பாடு இருக்கிறதே மூமின்களுடைய அடையாளமாக இருக்கிறது அன்பு சகோதரர்களே. எனவே அது மட்டுமல்ல, இந்த சலாம் என்ற வார்த்தை இருக்கிறது அல்லவா, ஹிய கலாமுல் ஜன்னா, சொர்க்கத்திலே பேசக்கூடிய பேச்சு, சொர்க்கத்துடைய வார்த்தை சலாம். அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, ஒரு மூமினான மனிதர், நல்ல இபாதத்தா செய்யக்கூடிய மனிதர் இறந்து விட்டால் அவரை மண்ணறையிலே வைத்த உடனே அவரிடத்திலே சலாம் சொல்லித்தான் முன்கர் நக்கீர் மலக்குகள் கூட வருகிறார்கள் என்பதாக ஹதீஸுடைய குறிப்பிலே நாம் பார்க்க முடிகிறது. எனவே சலாம் என்ற வார்த்தை இருக்கிறது, அவருக்கு எதுக்குப்பா சலாம் சொல்லு, அவன் பெருமைக்காரன்பா. நான் இன்னைக்கு சொல்றாங்க, சில பேர் சொல்லுவாங்க, அவன் நடக்கிற நடப்பை பாரு, அவன் நடக்கிற மிடிப்பை பாரு, பெருமையா இருக்கு. நடையில் சில பேருக்கு பெருமையை எடுத்து காட்டும் அப்படிங்கிற மாதிரி
அவன் பெருமைக்காரன்பா அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் நீங்க நினைக்க வேணாம். அவன் எப்படி நடந்தாலும் சரி, எப்படி அவர் இருந்தாலும் சரி, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்னைக்கு சில பேரு சலாம் சொல்லிட்டா பதில் சொல்ல பயப்படுறாங்க. எங்க துட்டு கேட்கறது வந்துட்டாங்களோ, வந்துட்டாப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அன்பு சகோதரர்களே, அதற்காக வேண்டிய சலாம் சொல்லவில்லை. சலாம் சொல்வதுடைய நன்மையை அவர்கள் புரிந்ததனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள். துட்டு கொடுப்பதும் கொடுக்காது உங்க இஷ்டம். நன்மையை சம்பாதிக்கிறது நம்ம சம்பாதிக்கிறது உங்களுடைய சௌரியம். ஏன் கொடுக்கவில்லை என்று யாராவது சண்டைக்கு வர போறார்கள்? இல்ல, வரமாட்டார்கள், யாரும் கேட்க மாட்டார்கள். அதனால சலாம் சொல்றதுனால எங்கே நம்முடைய துட்டெல்லாம் அல்ல வந்துட்டாரோ நினைக்காதீங்க தயவு செய்து. இங்கே அப்படி நினைக்க மாட்டீங்க. ஊர்ல உள்ளவங்களை சொல்றேன், இங்க எல்லாருமே நல்ல சீதேவிங்க. அன்பு சகோதரர்களே, எனவே சலாம் சொல்லக்கூடிய பண்பாடு ஒரு மூமினுடைய இலக்கணம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அதை திருமறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் என்றால், வீட்டுக்கு போறீங்க, வீட்டுக்கு போகும் பொழுது மனைவிடத்தில் சலாம் சொல்லி உள்ளே போங்க. சலாம் சொல்லி பழக்கம் உள்ளவர்களா இருந்தா வலைக்கும் சலாம் வாங்கன்னு கூப்பிடுவாங்க. புதுசா நீங்க போய் சலாம் நன்மையை கேட்டுட்டீங்க, வீட்டுக்கு போறீங்க, சலாம் அலைக்கும் அப்படின்னு போறீங்க. அவங்க மேலங்களே என்ன புதுசா இவ்வளவு நாளா இல்லாம மேலங்களே இப்படி பார்ப்பாங்க. பார்த்தா போடுவாங்க, சொல்ல நீங்க சலாமுடைய சிறப்பை பத்தி இன்னைக்கு சொன்னாங்கப்பா, அதனால நான் வீட்டுக்கு வந்தேன். ஏன்னு கேட்டா, வீட்டுல உள்ள ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது வீட்டுல உள்ளவங்க அதுக்கு பதில் சலாம் சொல்றாங்க. வீட்டுல யாருமே இல்ல, பூட்டி போட்டு நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க, வீட்டை திறந்து உள்ள போறீங்க, அப்பொழுதும் சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஏன் தெரியுமா? வீட்டுல பதில் சொல்றதுக்கு யாரும் இல்லாவிட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய சலாமுக்கு மலக்குகள் பதில் சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வீட்டிலே நீங்கள் நுழையும் பொழுது வீட்டிலே பரக்கத் உண்டாகும், சலாத்தோடு நீங்கள் உள்ளே நுழைந்தால் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அன்பு சகோதரர்களே, புதுசா மனைவி மேலே சலாம் இவ்வளவு நாளா சலாம் சொல்லாம இருந்தவனு கேட்டு இப்ப புதுசா சலாத்துடைய நன்மையை கேட்டு வீட்டுக்கு போன சலாம் சொன்னோன்னு வச்சுங்க, அவங்க மேலே எங்கேயும் பார்த்தான்னு வச்சுங்க, பா நான் ஹதீஸ் இப்படி கேட்டேன், இனிமே நீங்களும் நான் சலாம் சொல்லுங்க, நானும் சலாம் சொல்றேன் அன்பு என்று அவர்களை பக்குவப்படுத்தணும். ஏன்னு கேட்டா, பெண்கள் வீட்டிலே உள்ளவர்கள், வீட்டுடைய ராஜாங்கத்துக்கு சொந்தக்காரர்கள். பெருமானார் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுகிறார்கள், வீட்டுடைய மன்னர் யார் என்றால் மனைவிதான். அவங்களுடைய உத்தரவு கேட்டுதான் எதுவும் செய்ய வேண்டும் வீட்டிலே. ஏன்னா வீட்டை பாதுகாக்கக்கூடியவர் அவர்கள். வீட்டிலே அனைத்தையும் அவர்கள் நம்முடைய சொத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களுக்கு சம நல்ல ஒரு அந்தஸ்தை அவர்கள் இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. மனைவி மாதிரி தானே அப்படின்னு லேசா கருதாதீர்கள். அவர்கள் ஒரு சம பகுதிக்கு சொந்தக்காரர்கள். என்று கேட்டா அவங்க ரெண்டு பக்கத்துக்கு சொத்துக்கு உரிமையாளர்கள். நமக்கு ஒரு பக்கம் தான் சொத்து வரும், தாப்பன் சொத்து நமக்கு மட்டும்தான். அவங்களுக்கு புருஷன் சொத்தும் கிடைக்கும், தாப்ப வீட்டுல இருந்து சொத்து கிடைக்கும். தாய்மார்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்கள் பார்த்தீங்களா? அன்பு சகோதரர்களே, எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு நபியாக வந்ததற்கு பிறகுதான் பெண்களுடைய அந்தஸ்தை உயர்த்தினார்கள். பெண்கள் என்றால் யார்? அந்த காலத்தில் யூதர்கள் கிறிஸ்துவர்கள் ஒரு போக பொருளாக வைத்திருந்தார்கள். பெண்களை அடிமட்டமாக மட்டரகமாக வைத்திருந்தார்கள். பெண்கள் இதற்கு மட்டும்தான் சொந்தம் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். எங்கள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே தான் பெண்களுக்கு சொத்திலே பங்கு உண்டு. பெண்கள் உன்னோடு உயர்ந்தவர்கள், உன்னுடைய சமநிலைக்கு உரியவர்கள் என்பதை உலகுக்கு எடுத்துச் சொன்னவர்கள் நமது நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பு சகோதரர்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் சந்திக்கும் பொழுது சலாம் என்ற முகமனை கூறி சந்தியுங்கள். அதிலே உங்களுக்கும் மன அமைதி ஏற்படுகிறது, கேட்கக்கூடியவருக்கும் துஆவாக மாறிவிடுகிறது. நீங்களும் சாந்தியோடு நல்லபடியாக உலகத்தில் வாழுங்கள் என்று துஆ செய்யக்கூடிய துஆவாகவும் இருக்கிறது என்ற இந்த ஒரு நல்ல ஒரு பண்பாட்டை நாம் அதிகமாக நாம் பின்பற்ற வேண்டும் என்று நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்குகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஃபரிஹ துஹூலு ரமலான், மன் ஃபரிஹ துஹூலு ரமலான், ரமலான் வரப்போகிறது என்று யார் சந்தோஷப்படுகிறார்களோ வா தஹலல் ஜன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் சொர்க்கத்திலே பிரவேசிப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
ரமலான் வருகிறது, ரமலானை வரவேற்போம், ரமலானை வரவேற்க வேண்டும். ரமலானை நாம் மட்டும் வரவேற்கவில்லை, நம்முடைய பகுத்தறிவற்ற ஜீவராசிகள் வரவேற்கின்றன. இறைவனால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்பனங்களும், அது பகுத்தறிவுள்ள படைப்பாக இருந்தாலும் சரி, பகுத்தறிவற்ற படைப்பாக இருந்தாலும் சரி, கடலிலே மீண்டக்கூடிய மீன்கள் அத்தனையும் ரமலானுடைய வருகையை எதிர்பார்க்கின்றன, ரமலானை வரவேற்கின்றன. இன்ஷா அல்லாஹ் நாமும் ரமலானை வரவேற்போமா? அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு, எந்த விஷயத்தை சொன்னோமோ கேட்டோமோ அதன் பிரகாரம் உங்களையும் என்னையையும் அமல் செய்யக்கூடிய கூட்டத்தார்களே வல்ல ரஹ்மான் ஆக்கல் புரிவானாக என்று நான் துஆ செய்தவனாக, இவ்வளவு நேரம் உங்களோடு பேச வாய்ப்பு நல்கிய வல்ல ரஹ்மானுக்கும், கண்ணியத்திற்குரிய பள்ளியினுடைய இமாம்களுக்கும், கண்ணியத்திற்குரிய இப்பள்ளியினுடைய நிர்வாகிகளுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வ ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.